ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பாடத்தில், அதாவது பருவம் 3ல் இருக்கக்கூடிய 2ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா பெயர் சொல் ஃபுல்லாக பார்த்துட்டோம், அதோட 6 டைப்ஸுமே பார்த்துட்டோம். இப்போ இடுகுறி பெயர்னா என்னது, காரண பெயர்னா என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இரு வகைப்படுத்தினர். இடுகுறி பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மண், மரம், காற்று. ஸோ மண்ணுக்கு எப்படி மண்ணுன்னு பெயர் வச்சுருப்பாங்க? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை. ஸோ மரம், காற்று இது எல்லாமே முன்னோர்கள் காரணமே இல்லாமல் பெயர் வச்சாங்க. ஸோ அதனால தான் நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடுகுறி பெயரையும் இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு 2ஆக பிரிக்காங்க. ஸோ இடுகுறி பெயர் 2 வகையாக இருக்குது. ஸோ இடுகுறி பொது பெயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ மண்ணுங்கிறது இடுகுறி பொது பெயர். அந்த மண்ணிலேயே நல்லா இருக்குது, செம்மண், சரளை மண், வண்டல் மண், அப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ மரம் அப்படின்னு சொல்கிறோம், அது இடுகுறி பொது பெயர். இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் எடுத்துக்கிட்டோன்னா தென்னை மரம், வாழை மரம், அந்த மாதிரி அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இடுகுறி பொது பெயர். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? மரம், காடு. ஸோ எந்த ரீசனுமே இல்லாமல் பெயர் வச்சுருக்காங்க. எல்லா மரத்தையும் குறிக்குது. காடு எல்லா காடையும் குறிக்குது. ஸோ இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னதுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். இப்போ என்ன சொல்கிறோம்? மாமரம். ஸோ அது மாமரத்தை மட்டும்தான் குறிக்குது. கருவேலங்காடு. ஸோ அது காட்டில் கருவேலம் இருக்கக்கூடிய அந்த கருவேலங்காடை மட்டும்தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஒன்றை மட்டும் குறிக்குது, அது இடுகுறி பெயராக இருக்குது அப்படின்னா அது என்னது? இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இடுகுறி பெயர்னா என்ன பார்த்தோம்? லைட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம முன்னோர்கள் ஒரு பெயர் சொற்களை காரணமே இல்லாமல் நம்ம பெயர் வச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கணும் அப்படின்னா அதான் என்னது? இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடுகுறி பெயர்கள் 2 டைப்பாக பிரியுது. ஒன்று இடுகுறி பொது பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா என்னது? பொதுவாக மண், மரம்னு சொல்கிறது. இடுகுறி சிறப்பு பெயர்னா பர்டிகுலராக மாமரம் அந்த மாதிரி சொல்கிறது. காரண பெயர்னா என்னது? நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்க. நாட்காலி, 4 கால் இருக்கு, நாட்காலின்னு சொல்கிறோம். கரும்பலகை, கருப்பு நிறத்தில் இருக்கு, அதனால என்ன சொல்கிறோம்? கரும்பலகை அப்படின்னு சொல்கிறோம். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என காரண பெயர் 2 வகைப்படும். ஸோ காரண பெயர் அப்படின்னா என்னது? ரீசனோட நம்ம ஒரு இதுக்கு நேம் வச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காரண பெயரும் கூட 2 வகையாக பிரிக்கப்படுது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு காரண பொது பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பெயர் எனப்படும். பறவை, பறக்கிறனால பறவை. அணி, அணிகலன், அணிகிறனால அது அணிகலன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா வகையான அணிகலனும் அணிகலன் தான், எல்லா வகையான பறவைகளுமே பறவைகள் தான். காரண சிறப்பு பெயர்னா என்னது? குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எனப்படும். வளையல், எல்லா வகையான அணிகலன்களுள் வளைஞ்சிருக்கக்கூடிய, கையில் மாட்டக்கூடிய அதுதான் நம்ம வளையல்னு சொல்கிறோம். ஸோ அதை வளைஞ்சிருக்கிறனால வளையல், அது காரண சிறப்பு பெயர். மரங்கொத்தி, எல்லா வகையான பறக்கக்கூடிய பறவை இனங்களில் மரத்தை கொத்தக்கூடியது மரங்கொத்தி, மீனை கொத்தக்கூடியது மீன் கொத்தி. ஸோ இந்த மாதிரி காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு வெரைட்டியை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது? காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரண பெயர்னால் புரிஞ்சிருச்சா? நம்ம ரீசனோட ஒரு பொருளுக்கு நேம் வச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது? காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாற்காலி, 4 கால் இருக்குது, நாட்காலி. கரும்பலகை, கருப்பாக இருக்குது, கரும்பலகை. ஸோ காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா என்னது? பறக்கிற எல்லாம் பறவை, அணிகிற எல்லாம் அணிகலன். ஸோ காரண சிறப்பு பெயர்னா என்னது? வளைஞ்சி இருக்கக்கூடிய, கையில் மாட்டக்கூடிய அணிகலன் வளையல். பறக்கக்கூடிய பறவைகளில் மரத்தை கொத்தக்கூடியது மரங்கொத்தி.
ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னா அது என்னது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழ்காணும் பத்தியை படித்து அதில் இடம்பெற்றுள்ள இடுகுறி காரண பெயர்களை அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இடுகுறி பெயருக்கு நம்ம என்ன கலர் கொடுத்துடலாம்னா க்ரீன் கலர் கொடுத்துடலாம். காரண பெயருக்கு எல்லோ கலர் கொடுத்துடலாம். இப்போ நீர் வற்றி போன குளத்தில், குளம் அப்படிங்கிறது என்னது இடுகுறி பெயராக இருக்குது. குளத்தில் செந்தாமரை, ஸோ செம்மை நிறமாக இருக்கிறனால செந்தாமரை. ஆம்பல் கொட்டி நெய்தல் முதலான கொடிகளும் வாடி இருந்தன. நீர் நிரம்பி இருந்தவரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது. ஸோ ஊர் மக்கள் விலங்குகள் இது எல்லாமே என்னது இடுகுறி பெயர் தான். பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது. காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. இப்போது அக்குளத்தை கண்டு கொள்வார் யாருமில்லை. ஸோ மரங்கொத்தி பறவை இதெல்லாம் என்னது காரண பெயராக இருக்குது. செந்தாமரை செம்மை நிறமுடைய தாமரை தான் செந்தாமரை. ஆம்பல் கொட்டி நெய்தல் முதலான கொடிகளும் வாடியிருந்தன. நீர் நிரம்பியிருந்தவரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது. காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. இப்போது அக்குளத்தை கண்டு கொள்வார் யாருமில்லை. இடுகுறி பெயரை வட்டமிடுக. ஸோ இடுகுறி பெயர் என்னது மண்ணுங்கிறது நமக்கு எந்த காரணமே இல்லாமல் பெயர் வச்சுருக்காங்க. காரண பெயரை வட்டமிடுக. வளையல் வளைஞ்சி இருக்கிறனால அது என்ன சொல்கிறோம் வளையல்னு சொல்கிறோம். மீதி இருக்கக்கூடிய மரம் சுவர் யானை இது எல்லாமே என்னது இடுகுறி பெயர். பறவை முக்காலி மரங்கொத்தி இது எல்லாமே காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் என்னது மரம் அப்படிங்கிறது நமக்கு அது இடுகுறி பெயர்னு தெரியும். ஸோ வாழை மரம் அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். மீன் கொத்தி பறவை இதெல்லாம் இடுகுறி காரண பெயர் தான் பறவை பறக்கிறனால பறவை. மீன் கொத்தி பறக்கிற பறவை இனங்களில் மீனை கொத்தக்கூடியதாக இருக்கிறனால நம்ம அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் மீன் கொத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இடுகுறி பெயர்னா என்ன காரண பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இடுகுறி பெயர்னா என்னது நம் முன்னோர் ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு பொருளுக்கு நேம் வச்சாங்கன்னா அது இடுகுறி பெயர். காரண பெயர்னா என்னது ரீசனோடு வச்சாங்கன்னா அது காரண பெயர். இடுகுறி பெயர் 2 டைப்ஸ் இருக்குது. என்னது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர். மரம் காடு ரீசனே இல்லாமல் சும்மா பெயர் வச்சுருக்காங்க. நிறைய மரங்களை குறிக்குது நிறைய டைப்பான காடுகளை குறிக்குது. ஸோ இது இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் என்னது மாமரம் கருவேலங்காடு பர்டிகுலராக மாமர டைப்பை மட்டும்தான் குறிக்குது. ஸோ இது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் ரீசனோட நேம் வச்சாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்க நாற்காலி கரும்பலகை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு 2 டைப்ஸ் இருக்குது. காரண பொது பெயர் என்னதெல்லாம் பறவை அணி. ஸோ பறக்கக்கூடிய எல்லா பறவையும் பறவை தான். அணி அப்படிங்கிறது அணியக்கூடிய எல்லா அணிகலன்களுமே அணி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடு முடிஞ்சிருது. இடுகுறி பெயர் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா மண் மரம் சுவர் யானை. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை மரம். ஸோ மரம்ங்கிறது இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் வாழை அப்படிங்கிறது. காரண பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வளையல் அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர். பறவை முக்காலி மரங்கொத்தி மீன் கொத்தி இது எல்லாமே என்னது காரண பெயராக இருக்குது. ஸோ மீன் கொத்தி வளையல் இதெல்லாம் காரண சிறப்பு பெயராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.